ஹாய்! சண்டே மார்னிங் ஏப்ரல் 12, 2026 வந்து நியூசிலாண்ட்ல சைக்ளோன் வயனு வந்து அலர்ட் குடுத்துருக்காங்க. ஸோ எஸ்பெஷலி ஹாக்ஸ்பே ரீஜியன், டவுரங்கா ரீஜியன்லாம் அத பத்தி நான் போன வீடியோல சொல்லியிருந்தேன். நெறைய பேர் காலையில மெசேஜ் பண்ணி சேஃபா இருக்கோமா? அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தீங்க. ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஏன்னா நிஜமா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இவ்ளோ பேர் ஃபாலோ பண்ணி நம்மள கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லங்க. சேஃபா தான் இருக்கோம். வீட்டுக்குள்ள தான் இருக்கோம். காத்து தான் பயங்கரமா அடிக்குது. மழை இன்னும் பெய்ய ஆரம்பிக்கல. சண்டே ஆஃப்டர்நூன் வரைக்கும் இதுதான் இங்க நிலவரம். இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்ன்ட்டு தெரியல. 3 இயர்ஸ் பேக் வந்து ஒரு சைக்ளோன் கேப்ரியலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைக்ளோன் வந்துச்சுங்க ஹாக்ஸ்பே ரீஜியன்ல. அப்போ வந்து பவர் வந்து 1 வீக்குக்கு இல்ல. 1 வீக்குக்கு பவர் இல்லன்றப்ப தான் ஹிட் ஆச்சு. இங்க வந்து எல்லாமே எலக்ட்ரிக் ஸ்டவ். கரண்ட் இல்லன்னா இங்க வந்து சமைக்க முடியாது. அந்த சைக்ளோன பத்தியும் பெரிய அவேர்னஸ் வந்து ஃபர்ஸ்ட்டே குடுக்காததால கிராசரிஸ்லாமும் லாஸ்ட் மினிட்ல போம்போது எதுவுமே இல்லங்க. பட் இந்த வாட்டி வந்து நம்ம எல்லாமே கிராசரிலாம் ஸ்டாக் அப் பண்ணி வச்சாச்சு. அதே மாதிரி நம்ம வீட்ல ஸ்டவ், கேஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சிருக்கோங்க. எமர்ஜென்சிக்கு யாருக்காவது தேவைன்னா கேம்பிங் ஸ்டவ் வாங்கிக்கோங்க. பன்னிங்ஸ்ல கிடைக்கும். மைட்டர் 10 ஷாப்லலாம் நியூசிலாண்ட்ல கிடைக்கும். சேம் டைம் மொபைல், பவர் பேங்க் எல்லாமே ஃபுல் சார்ஜ் போட்டு வச்சுக்கோங்க. பவர் கட் ஆச்சுன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். சண்டே மார்னிங் வந்து நம்ம வீட்ல பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஊத்தாப்பம் பண்ணியிருந்தோங்க. எப்பயுமே வீக்கெண்ட் மார்னிங் எய்தர் சாட்டர்டே ஆர் சண்டே மார்னிங் வந்து நான் இந்த பேன் எடுத்துப்பேன். இந்த பேன் எடுத்துட்டு ஒண்ணு வந்து பேன் கேக் பண்ணுவேன். அப்படி இல்லனா ஊத்தாப்பம் பண்ணுவேன். ஸோ தட் எனக்கு வந்து ஒரே டைம்லேயே எல்லாமே குக் பண்ணிட்ட மாரி ஃபீல் இருக்கும். ஒரு ஊத்தாப்பமும் நம்ம தனித்தனியா ஊத்திட்டு இருக்க வேணாம். இந்த தவா வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இதில நம்ம எக் தோசை, ஊத்தாப்பம், அதுக்கப்புறம் வந்து பேன் கேக் எதுனாலுமே நம்ம பண்ணிக்கலாம். நான் ஊருக்கு போனப்ப வாங்கிட்டு வரணும்னு நெனச்சேங்க. ஆனா மறந்துட்டேன். அப்புறம் டெமுல தான் ஆர்டர் பண்ணி இத வாங்குனேன். இங்கேயே அவைலபிளா கெடைக்குது. நீங்க வெங்காயத்த வந்து டைரக்ட்டாவும் போடலாம். இல்ல லைட்டா வேணுனா எண்ணெயில வதக்கிட்டும் போடலாம். ஸோ நான் லைட்டா வந்து எண்ணெயில வதக்கிட்டேன். அதுக்கப்புறம் மாவு ஊத்திட்டு, ஆனியன் போட்டுட்டு, மேல வீட்ல அரைச்ச இட்லி பொடி இருந்துச்சுங்க. இதுவே இட்லி பொடி இல்லாம நம்ம வேற ஏதாவது கூட முருங்கைக்கீரை பொடி அந்த மாதிரி வச்சிருக்கோம்னா கூட, கிட்ஸுக்குலாம் குடுக்கும்போது இன்கார்ப்பரேட் பண்ணி குடுக்கலாம். ரொம்பவே நல்லாருக்கும். யூசுவலா கேரட்டு, வெங்காயத்தாழு, வெங்காயம் போட்டு தாங்க இத பண்ணுவேன். பட் இன்னைக்கு வெங்காயத்தாழ் நம்மட்ட இல்ல. கேரட்டும் காலியாயிடுச்சு. அதனால பேசிக்கா வந்து வெங்காயத்த போட்டு மட்டும் பண்ணியாச்சு. இந்த பேன்ல ஒரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கியூட்டான ஸ்மைலி மோல்டு இருக்குங்க. ஸோ மோல்டு வந்து டிஃபால்ட்டா இருக்கிறதால நம்ம என்ன பேட்டர் ஊத்துனாலுமே, நம்மளோட அவுட்புட்ல வந்து அந்த ஸ்மைலீஸ் இருக்கும். பேன் கேக்கோ, ஊத்தாப்பமோ எது பண்றோமோ, இல்ல நார்மல் தோசைய கூட பண்றோம்னா கூட சூப்பரா வருங்க. நான் இதுக்கு தேங்காய் சட்னி பண்ணி சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொரு விளாக்ல பார்க்கலாம்.